ஆமா. இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன். கிளம்பிட்டு தான் இருக்கேன். ஓகேங்க, தேங்க்யூ. பார்க்கலாம். முடிச்சிட்டீங்களா? எந்திரிச்சுக்கோங்க. மகா, இங்க வாயேன். எதுக்கு? உட்கார் சொல்றேன். எதுக்குங்க? உன் கால்ல சுளுக்கு சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. ஏன்? நேத்து நாள் முழுக்க அப்செட்டாவே போச்சா? நினைச்சது எதுவுமே நடக்கல. அதுக்கு? ஏய், நீ வந்து உட்காரு. இங்க பாருங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்போ உட்கார்ந்து பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. அந்த ஏகப்பட்ட வேலை எப்பவும் தான் இருக்கு. இந்த வேலைக்கு எப்பதான் டைம் ஒதுக்குவ? என்ன? நேத்து நைட்டு தூங்க போகும்போது இதே பேச்சு தான். இப்ப கண்ணு முழிக்கும் போதும் இதே பேச்சு. நமக்கு எப்பவுமே ஒரே பேச்சு தான். இந்த 19th செஞ்சுரி ஜோக்குக்கெல்லாம் என்னால சிரிக்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேக்குறீங்களா? நேத்து நைட்டு நான் சொன்னதை நீ கேட்டியா? நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு எதுவும் வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நான் சொன்னேன். அத நீங்க கேட்டீங்களா? அதான் ஒன்னும் நடக்கலையே. நீ சொன்னதானே நடந்திருக்கு. நடந்துச்சு. அதுவாவா நடந்துச்சு? நீங்க என் பேச்ச கேட்கலங்கிறது உண்மைதானே? கேட்டிருந்தா வெறும் டயர்ட்னஸோட போயிருக்கும். சொன்ன பேச்ச கேட்காததுனால கால்ல அடியோட வலியோட தூங்குனது நான் தானே. ஏய், நான் என்னமோ எல்லாம் எனக்காகவே செய்யற மாதிரி பேசுறிய மகா. உன்னை சவால ஜெயிக்க வைக்க தானே நான் முயற்சி பண்றேன். ஐயா சாமி, நான் தெரியாம சவால் விட்டுட்டேன். மறுபடியும் நான் வேணா போய் தெரியாம நான் சவால் விட்டுட்டேன், குழந்தை பொறுக்கும் போது பொறுக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துடவா?